அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரக்கூடிய 17ஆம் தேதி பாலக்கோடு கிளை சார்பாக ஒரு தர்பியா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது புதன்கிழமை ஸ்கூல் பிள்ளைகளுக்கு இருக்காது. இந்த நேரம் பார்த்து எல்லா மக்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது போன்ற நிகழ்ச்சிகள் அடிக்கடி வைக்க வேண்டும். வைத்தால் நம்மளை நாமே சரிப்படுத்தி கொள்ளக்கூடிய, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பல தவறுகளை களையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது அமையும். நான் எப்படி எல்லாத்துக்கும் ஒரு ஏற்பாடு இருக்குன்னு சொல்லணும், அதே மாதிரி இது போன்ற ஒரு நிகழ்ச்சி எப்படி இந்த ஜும்மாக்குன்னா நம்ம ஏற்பாடு செய்து வரோம். காலையிலேயே ஒரு திட்டம் போட்டுருவோம், ஜும்மாக்குன்னா இந்த டைமுக்கு போகணும், ஜும்மா முடித்து வியாபாரத்துக்கு போகணும், ஜும்மாக்கு முன்னாடி இவ்வளோ நேரத்தில் வியாபாரம் முடிச்சிக்கணுங்கிற ஒரு திட்டம் எல்லாத்துக்கும் நமக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு திட்டம் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது இது குடும்பத்தோடு எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி. இது ஆண்களும் வருவார்கள், பெண்களும் வருவார்கள். ஆண்களுக்குண்டான செய்திகள் இந்த பயான்களில் கிடைக்கும், பெண்களுக்குண்டான என்னென்ன விஷயங்கள் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல நேரங்களில் பல நெருக்கடிகளில் நாம் ஏதோ தோண்டு போயிருப்போம், குடும்ப ரீதியான பிரச்சனை இருக்கும், என்னென்னமோ பிரச்சனை சந்திக்கிறோம். அந்த நேரங்கள் எல்லாமே நம்மளை பண்படுத்தக்கூடிய, சீர்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த தர்பியா. 4 குர்ஆனுடைய வசனங்கள் சொல்லுவாங்க, மனசு மாறிடும். பணம் காசுங்கிற ஆசை இருக்கும், அதுக்கெல்லாம் நீ ஆசைப்படாதப்பா, மறுமைங்கிற வாழ்க்கை இருக்குது, இதோட பெருசாக இருக்குன்னு பேசுவாங்க. நம்முடைய அந்த இதை மாறிடும், நம்ம சுபாவம் மாறிடும். அல்லது ஏதோ கெட்ட குணங்கள் இருக்கும், நம்மக்கிட்ட கெட்ட பேச்சுக்கள் இருக்கும், அதை பேசக்கூடாதுங்கிற 4 வார்த்தை பேசுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை முன்மாதிரியாக காட்டுவாங்க. அப்போ நம்முடைய நிலை மாறிடும். எதுக்கு இந்த நிகழ்ச்சிகள் வைக்கிறோம்னா, நம்மக்கிட்ட 4 குறைகள் இருக்கும். எல்லாமே மனிதர்கள், எங்கிட்ட குறை இருக்குன்னு சொல்ல முடியாதா? எல்லாட்டையும் குறைகள் இருக்கும். அந்த குறைகள் இருக்கக்கூடிய நிறைய இருந்ததுன்னா அந்த குறைகளை நம்ம குறைச்சிக்கணும். அல்லது தெரியாமல் நம்ம ஏதோ தவறுகள் செய்யணும்னா அந்த தவறுகளையும் மாற்றிக்கணும். இது ஒரு காரணம். 2வது காரணம் என்னென்னா, நிறைய விஷயம் இந்த மார்க்கத்துக்குள்ளே இருக்கக்கூடிய செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பயான்களை கேட்குறோம், ஜும்மாக்களில் அங்கே பேசக்கூடிய செய்திகள் நம்ம கேட்டுக்கிறோம். அது இல்லாமல் எத்தனையோ செய்திகள் எல்லாமே நமக்கு தெரியாமல் தான் இருக்கிறது. எல்லாமே நம்ம கரைச்சி குடிச்சிட்டோமா, எல்லாமே தெரியுமானா கண்டிப்பாக தெரியாது. உங்களுக்கு 4 தெரியும், எனக்கு ஒரு 5 தெரியும், அவ்வளோதான். அப்போ இன்னும் நாம் படிக்க வேண்டிய, பார்க்க வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கிறது. இது போன்ற நிகழ்ச்சிகளில் தான் நம்ம பங்கெடுத்துக்கிட்டோம்னா, வந்தோம்னா நமக்கு தெரியாத பல செய்திகள் நம்ம அறிந்து கொள்ளலாம். இது ஒரு நமக்கு நன்மையாக கிடைக்கும். 3வதாக என்னென்னா, பிள்ளைகளுக்கு ஸ்கூல் இல்லை, பிள்ளைகள் எல்லாமே கூட்டு வருவோம். சின்ன பிள்ளைகள் வருவாங்க, ஓடுவாங்க, விளையாடுவாங்க, தப்பு கிடையாது. அவங்க விட்டுட்டு வர முடியாது, வீட்டில் தனியாக விட முடியாது, கூட்டு வருவோம். சின்ன வயசுலேருந்தே நீங்கள் பிள்ளைகளை பள்ளிவாசல் கூட்டு வருவது செல்வதெல்லாம் வச்சுன்னா அவன் கற்றுட்டோம், விளையாட்டும், அதெல்லாம் குறையாக நினைக்காதீங்க நீங்கள். பிள்ளை அவனுக்கு என்ன தெரியும்? சின்ன பிள்ளை பேசக்கூடிய பயான் புரியுமா? அவனுக்கு புரியாது. அவனுடைய அந்த சின்ன வயசு பிள்ளைக்கு ஓடுவது விளையாடுதானே அவனுக்கு ஜாலியாக இருக்கும், ஓடுவான், செய்வான். நாம் பிள்ளை இருக்குன்னு சொல்லி வராமல் கூட நின்றக்கூடாது. அவன் ஓட்டும், விளையாட்டும், அவனுடைய சுபாவம், சின்ன வயசு சுபாவம். அந்த பிள்ளைகள் சிறு வயசு முதல் நீங்கள் பள்ளிக்கு கூட்டு போகிறது எல்லாமே அவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டதுன்னா பள்ளிக்கு வரக்கூடியது எப்போவுமே வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து பழக்கமாகல. 2 வயசு 3 வயசு பிள்ளை வந்துட்டுருக்கான், போயிட்டுருக்கான், அலட்டும், ஏதோ பண்ணிட்டு போட்டோம், அது யோசிக்கவே கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய பேரன்மார்களெல்லாம் தோல் மேலே தூக்கிட்டு வந்து பள்ளி வாசல் தொழுதுருக்கிறாங்க, குனியும் போது கீழே வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் ஹதீஸ்களை படிச்சிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். அப்போ நம்ம என்ன முடிவு எடுக்கிறோம்னா, பிள்ளைகள் இருந்தால் தொந்தரவு பண்ணுவாங்க, டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, வீட்டில் இருந்துக்கலாம் முடிவு வரும். அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏதோ பண்ணிட்டு போடுவாங்க, சின்ன பிள்ளை, அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் நம்ம பயான் கேட்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி எண்ணத்தில் தான் இங்கே வர வேண்டும். அந்த பிள்ளைகள் சிறு வயசு முதல் இங்கே வர ஆரம்பித்தாங்கன்னா எப்போவுமே பள்ளிவாசலுடைய தொடர்பு என்பது இது நம்ம போய் தான் ஆகணுங்கிறது சின்ன வயசுல மனசில் பதிஞ்சிரும். ஒரு 10 வயசு பையன் திடீர்னு பள்ளிவாசலுக்கு வாவான்னா கண்டிப்பாக வரமாட்டான். சின்ன வயசுலேருந்து பழக்கம் இருக்குது, இந்த டைமுக்கு போகணும், டைமுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் பார்த்த வகையில் சில பிள்ளைகள் நாங்கள் பார்க்கணும், நேரடியாகவே கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம். சின்ன வயசு முதல் வரக்கூடிய பழக்கம் இருந்த காரணத்தினால் தன்னுடைய பெற்றோர்கள் இல்லாத நேரத்திலும் கூட அவர்கள் பள்ளிக்கு வந்து தொலை வேணுங்கிற கடமை கிடையாது. அவ்வளோ சின்ன பிள்ளைகள், அவர்களெல்லாம் அவருடைய பெற்றோர்கள் இல்லாத சமயத்திலும் கூட வீதியில் நடந்து வந்தால் நாயுடைய தொல்லைகள் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது, அதெல்லாம் கடந்து கூட பள்ளிக்கு போன போல வரக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க. நாம் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். அப்போது பிள்ளைகளுக்கு சின்ன வயசு முதல் இது அல்லாஹ்வுடைய ஆலயம், அல்லாஹ்வுடைய வீடு, நாம் ஒவ்வொரு துளியும் போகணும் என்பதை மனசில் ஆழமாக பதிஞ்சிடும். இவ்வளோ நன்மைகள் நான் சொன்னது இல்லாமல் இன்னும் பல நன்மைகள் இன்ஷா அல்லாஹ் நமக்கு கிடைக்கும். வந்து பங்கெடுத்துக்கிட்டோம்னா அதற்கு வேறு மாதிரி நன்மைகள்லாம் நம்ம கொடுப்பான். இதை கவனத்தில் கொண்டு ஒரு முன் ஏற்பாடை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். வரக்கூடிய 17ஆம் தேதி புதன்கிழமை நம்ம யாருமே எங்கேயுமே போகக்கூடாது. வியாபாரத்தை ஒரு நாள் விட்டுடலாம், என்ன தர்பியா நடக்குது எல்லாமே கேட்கலாம். இந்த தர்பியாவில் குறிப்பிட்ட அந்த நேரம் தான்,
ஒரு 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி இல்லை. காலைல ஆரம்பித்து சாயந்தரம் முடிஞ்சிடும். உணவு ஏற்பாடும் இங்கே இருக்கிறது. இது எல்லாமே ஒரு நாள் முழுவதும் இந்த தர்பியாவில் கழிக்க வேண்டும்ங்கிற எண்ணத்தில் முன்னேற்பாடு நீங்கள் செய்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்டாலே இன்றைக்கி இது நன்மை நமக்கு ஆரம்பமாயிடும். அதனால் அனைவருமே ஆண்களும் பெண்களும் பிள்ளைகளும் இந்த தர்பியாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரை முடித்துக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.